அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தொகுதியாக சென்று அதிமுக ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை மக்களிடம் எடுத்து கூறியும் தமிழகத்தில் திமுக அரசின் செயல்பாடுகளை பட்டியலிட்டும் பேசி வருகிறார். மேலும் பொதுமக்களின் கோரிக்கையையும் கேட்டறிந்து வருகிறார். இதேபோல அரசியல் களத்தில் இறங்கியுள்ள விஜய் செப்டம்பர் மாதம் முதல் தமிழகம் முழுவதும் மக்களை சந்திக்க பயணம் மேற்கொள்ள உள்ளார். ஒவ்வொரு தொகுதியிலும் மக்களை சந்தித்து திமுக மற்றும் பாஜகவின் செயல்பாடுகளை விமர்சித்தும் தாவேக ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என மக்களிடம் எடுத்துரைக்க உள்ளதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இந்த பரபரப்பான சூழலில் தனியார் நிறுவனம் ஒன்று இந்த ஆகஸ்ட் மாத நிலவரம் தொடர்பாக நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் திமுக கூட்டணி 42 முதல் 45% வாக்குகளை கைப்பற்றும் என தெரிவித்துள்ளது. அதிமுக பாஜக கூட்டணியானது 25 முதல் 39% வாக்குகளையும், விஜயின் தாவேக 6 முதல் 8% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 4 முதல் 6% வாக்குகளை கைப்பற்றும் என கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளதாக கூறியுள்ளது.